RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகில் உள்ள அம்மக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான முரளி. இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இதனால் கணேசன் வீட்டிலேயே பல வருடங்களாக முரளி வசித்துள்ளார். மேலும் கிராமத்தில் உள்ள அம்மன் விநாயகர் கோவில்களில் விசேஷ நாட்களில் பூஜை செய்து பக்தர்களுக்கு குறி சொல்லியும் வந்துள்ளார். 15 வருடங்களுக்கு மேலாக குறி சொல்லி வரும் முரளிக்கு ராமமூர்த்தி என்பவர் உதவியாளராக இருந்துள்ளார். இவர் கணேசனின் தம்பி மகன் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்களிடம் பல லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கடன் பெற்ற முரளி அதனை திருப்பி கொடுக்க முடியாமல் சிக்கலில் சிக்கியுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் முரளியை தொந்தரவு செய்ய ஆரம்பித்ததால் மனமுடைந்து தற்கொலை முடிவுக்கு வந்துள்ளார். ஆனால் அதற்கு பின் முரளி செய்த காரியம்தான் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. குடியிருப்புக்கு அருகில் உள்ள கோவில் ஒன்றுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த முரளி கோவிலை சுத்தம் செய்வதற்காக வைத்திருந்த பாலிஷ் பவுடரை தண்ணீரில் கலந்து குடித்துள்ளார். பின்னர் அதை சாமி தீர்த்தம் என கூறி உதவியாளர் ராமமூர்த்தி, நண்பர் கணேசன், அவரது மனைவி ராஜம்மாள், மகன்கள் முத்தையன், கண்ணன் ஆகிய 5 பேரையும் அதிகாலையிலேயே எழுப்பி குடிக்க கொடுத்துள்ளார். அவர்களும் சாமி தீர்த்தம் என நம்பி குடித்துள்ளனர். பின்னர் 6 பேரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கடன் விவகாரத்தில் 6 பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல்கள் பரவியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 6 பேரிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அர்ச்சகர் முரளி 5 பேருக்கும் விஷம் கலந்து தீர்த்தத்தை கொடுத்து கொலை செய்ய முயற்சித்தது ஏன்? கடனுக்கும் கணேசன் குடும்பத்தினருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உதவியாளர், நண்பர் குடும்பத்தினரையும் கடன்காரர்கள் தொல்லை செய்வார்கள் என்பதால் அவர்களுக்கும் விஷம் கொடுத்ததாக முரளி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சாமியார் முரளி மீது கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். விஷம் குடித்தவர்களில் 4 பேர் அபாய நிலையை கடந்து விட்டதாகவும் மற்ற 2 பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.